நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அது வந்து த ப்ரூக் அப்படின்னு ஒரு போயத்தோட இன்ஸ்பிரேஷனை வச்சு ஒரு சின்ன கவிதை தான். ஆனா அந்த கவிதையில இயற்பியல் கான்செப்ட் ஒன்று ஒழிச்சு வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். காடு மலைமேடு நீயும் விரைந்தோடு, காணும் திசை மாறும் நீயும் வளைந்தோடு, பாறை உனை மோதும் பார்த்து படிந்தோடு, அதன் பாவ குணமாறும் உன்னை பார்க்கும் பணிவோடு. ஒரு சிற்றோடை போயிட்டு இருக்கு. இந்த சிற்றோடைய நான் லைட் ரேஸ், அது ஒளிக்கதிர்களுக்கு நிகரா லைட் ரேஸ் போகுது இல்லையா, அது மாதிரி அது அலைவடிவு தானே. அது மாதிரி இந்த சிற்றோடையுடைய பயணத்தை நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இந்த சிற்றோடை போகும்போது என்ன ஆகும், ஒரு பாறை தடுக்குதான். அப்போ அந்த சிற்றோடை அங்கே நின்றாம அந்த பாறைய தடவி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கா. அதாவது உங்க இலக்குல எந்த ஒரு தடை வந்தாலும் அந்த இலக்கை அழிக்க நினைக்காத, அந்த தடையை அழிக்க நினைக்காத உங்க இலக்குக்காக அது தடவி கொடுத்துட்டு போ, அதுவே கூல் ஆயிடும். அப்ப அந்த பாறை பாக்குமா, நான் அதை தடுத்தேன் ஆனா என்ன கூல் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. அதுதான் உன்னை பார்க்கும் பணிவோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன பிசிக்ஸ் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever light rays are traveling or propagating, பரவி செல்லும் போது அது வழியா ஒரு தடைப்பொருள், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அப்டக்கல் வரும்போது லைட் ரேஸ் என்ன ஆகுமா, the light rays bend around the edges of the obstacle. அந்த ஒவ்வொரு தடை பொருளான இருக்கக்கூடிய அந்த பொருளை உள்ள போக முடியாது லைட் ரேஸ்னால. ஏன்னா அது ஒப்பேக்கு, ஒளி போக முடியாத ஒரு பொருள். அப்ப என்ன ஆகுமா, அந்த லைட் ரேஸ் ஆனது அந்த பொருளுடைய எட்ஜ், விளிம்பு பகுதியில வழியா அப்படி தடவிட்டு, அதாவது ஓரமா அப்படி வளைஞ்சு போகுமா. இது விளிம்பு விளைவு அப்படின்னுவாங்க, டைஃப்ராக்ஷன். So the bending of light ray around the edges of the obstacle, தடை பொருளின் அந்த விளிம்பு வழியாக ஒளிக்கதிர்கள் அப்படியே பெண்ட் ஆகி போகும்போது, இங்க டீவியேஷன் வேற, பெண்டிங் வேற, சரிங்களா, பெண்ட் ஆகிட்டு போறது, அதுக்கு பேர் தான் இது டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட். இது மாதிரிதான் அந்த சிற்றோடையும் அந்த தடை பொருளானதை உள்ள போக முடியாம தடை கொடுத்துட்டு பெண்ட் ஆகிட்டு போகுது. அப்ப இங்க ஒரு டைஃப்ராக்ஷன் ஏற்படுது இல்லையா. சோ அது அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். டைஃப்ராக்ஷன்னா என்னன்னுட்டு, விளிம்பு விளைவு.